இல்லை தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் பண்ண சொல்ல வேண்டியது, இல்லைன்னா பத்திரிகையாளர் சந்திப்புன்னு கூப்பிட்டு நீங்கள் பத்திரிகையாளர் வச்சுட்டு எங்களை குறை சொல்ல வேண்டியது. இதையே தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் உங்களுக்கெல்லாம் வந்து சில விதம் சொல்கிறத நான் கடமைப்பட்டிருக்கேன். அதாவது வருஷத்துக்கு வந்து ஒரு 200 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னால் அதில் 50 படம் வந்து பெரிய ஆர்டிஸ்டோட படம். பெரிய ஆர்டிஸ்ட்னா இப்போ எல்லாம் ஹீரோ ஒரு 15-20 ஹீரோக்கு சம்மந்தப்பட்ட படம். மிச்சம் ஒரு 150 படம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் படம், ஸ்மால் படம். இதுதான் 2 கேட்டகரிகளாக இருக்கும். இந்த மீடியம் அண்ட் ஸ்மால் எடுக்கக்கூடிய படங்களில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பல விதமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு 10லேருந்து ஒரு 15% படங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வெவ்வேறு விதமாக வந்துட்டு இருக்கும். அப்போ பெப்சி சார்ந்து இருக்கும், பெப்சி இல்லாமல் வெளியே. ஏன்னா பெப்சியில் 22 கிராஃப்டை தாண்டி வந்து வெளியே நிறையா இதுகள் ப்ரொடியூசர்ஸ்கள் வந்துருக்கு. ஸோ அந்த செயலும் வரும். நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நிர்வாகிகள் எல்லா விஷயங்களையும் பேசுவோம், சிலதை முடிச்சு கொடுப்போம். அப்படி எல்லாம் போய்கிட்டே இருக்கும். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஏன்னா அந்த நிர்வாகிகள் சில பேர் அன்றைக்கி ஒரு டைரக்டர் யூனியனில் இருக்கக்கூடிய சார் உதயகுமார் சார்லாம் அன்றைக்கி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, 200 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகாமல் கிடக்கு, அதெல்லாம் விட்டுட்டு மற்ற ஏதோ ட்ரெஸ்ஸுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த இயக்குனர். ஸோ என்ன ப்ராக்டிக்கலாக என்ன நடந்துகிட்டு இருக்குது, எதனால சில பிரச்சனை குடிசல் இருக்குது, என்னென்ன கலந்து ஆலோசிச்சு பேச்சா அது எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் வந்து எல்லாரும் ஒரு நம்பக்கூடிய மாதிரி, புதிதாக வரக்கூடிய தயாரிப்பாளர்கள்லாம் இது பண்ணுற மாதிரி அதோட விளக்கத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது வந்து ஏன்னா படம் ரிலீஸுக்கு பிடிச்சது கொஞ்சம் வேலை செய்யலை, அதை பற்றி எதுவுமே கன்சல்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்க இதே இதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பெப்சி தலைவர் நிறைய இதில் குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு. ஒரு சின்ன படம், ஏன்னா ஒரு படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 75% பார்த்தீங்கன்னா ஸ்மால் படங்களுக்கு மீடியம் படத்துக்கும் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் காசுகளை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கடைசியில் முடிக்கும் போது அவங்களுக்கு இருக்கும். அது என்னன்னா சிலதை பேசுவோம், சிலது ரிலீஸ் எப்போ கொடுப்போங்க, சிலது நம்ம டப்பிங் எப்போ கொடுப்போம், சிலது டிஏ எப்போ கொடுப்போம், இப்படி வந்து ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்கும் பேசுவோம். அதே மாதிரி சிலது நடிகர் சங்கத்துக்கிட்டையும் கூட ரெக்வஸ்ட் பண்ணி பேசி ஒரு 25 லட்ச ரூபா சம்பளம் கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா அவர் ஒரு 5 ரூபா நிப்பாடி இருப்பாங்க, டப்பிங் எப்போ கொடுத்துருவோமே அப்படிம்பாங்க, சிலது ரிலீஸ் எப்போ கொடுத்துருவோம். உண்மையிலேயே அந்த படத்தில் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தயாரிப்பாளருக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வாங்கி கொடுத்துருவோம். இல்லைன்னா சிலது இப்போ ஃபினான்ஷியல் ரெக்யூஸ் பண்ணுவோம், ரெக்யூஸ் பண்ணி சார் 2 நாளைக்கு ஒரு கேடிஎம் கொடுங்க சார், அந்த படம் ரிலீஸ் ஆகணும் கொஞ்சம், அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லா வந்துருக்கு. ஸோ இப்படி வந்து தான் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒரு நிர்வாகிகள் ஒரு படம் ரிலீஸுக்காக வந்து எல்லாரோடும் ரெக்யூஸ் பண்ணி, ஏன்னா ஒருத்தவங்க படம் கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் வேலை செஞ்சுருக்காங்க, இப்படி வந்து எல்லாம் ரெக்யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து படம் ரிலீஸுக்கு வந்து வேலை பார்த்துருக்கோம். இது வந்து பல தயாரிப்பாளர் தெரியும், இது உண்மை. நீங்கள் நிறைய பேர் கேட்டுப்பாங்க, தெரியும். விடிய விடிய படம் ரிலீஸ் ஆக முடிச்சு, காலையில் 12 மணிக்கு ஷோ ஆச்சும்பாங்க, மதியம் 3 மணிக்கு ஆச்சும்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது வந்துட்டு. உதாரணத்துக்கு சொல்ல போகணும் பார்த்தீங்கன்னா இப்போ வீரதீர சூரன் படம் வந்து உங்களுக்கு. ஸோ அதில் வந்து ப்ரொடியூசர்ஸ் ஒரு படம் பட்ஜெட் போட்டு எடுத்துட்டாரு. அதில் ஓடிடியில் சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ நானே தலைவர், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தலைவர் அனுபதி சார், ஸோ 3 பேருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாம் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பத்திரிகையாளர் நியூஸ்லாம் போட்டீங்க. அதில் சின்ன ஒரு பிரச்சனை தெரிஞ்ச உடனே நாங்கள்லாம் பேசணும், போய் சம்மந்தப்பட்டவர் வந்து போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். உண்மையிலேயே அந்த நடிகர் விக்ரம் சார் வந்து அந்த நேரத்தில் உண்மையிலேயே வந்து திரையுலக நலன் கருதி ஒரு படம் நம்ம நாள் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி ரூபாய் தயாரிப்பாளர் விட்டு கொடுத்து உண்மையை ஸ்டக் ஆகிட்டார். ஏன்னா முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஓடிடியோட சுச்சுவேஷன் வேறு, இப்போ இருக்கக்கூடிய ஓடிடியோட சுச்சுவேஷன் வேறு. அதாவது 10 கோடிக்கு வாங்கின படம் 5 கோடி ரூபாய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 கோடி கீழே இருக்கக்கூடிய படத்தை பே ஃபார் வியூ, ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு 10,000 பேர் பார்த்தாலும் இந்த காசு, 5,000 பேர் பார்த்தாங்கன்னா இந்த காசு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்து படங்களோட எண்ணிக்கையே இப்போ குறைஞ்சி போச்சு உங்களுக்கு. அது பெப்சி தலைவருக்கு தெரியும். ஓகே, இப்படி காலகட்டங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகும் சொல்லி ஒரு பிரச்சனை சொல்லி சொன்னாங்க. சென்சார் இருக்கப்போ ஒரு ஃபைனல் ரஃப் அவுட் கொடுத்துருவாங்க டிஏலேருந்து உங்களுக்கு. ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் அவுட் 3 நாளைக்கு முன்னாடி கொடுப்பாங்க. ஒரு சின்ன படம், நம்ம ஈசி மெம்பர் திருமலை தான் அந்த விஷயத்தை வந்து எங்கள் இதில் சொன்னார். அவர் வேலை செஞ்சு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவருக்காக அந்த இடத்துல சொல்லிடுறோம். அவர் இந்த பிரச்சனையை சொன்னார். சொன்ன உடனே நான் உடனே அந்த டிஏ கம்பெனி ஃபோன் பண்ணுறேன். பிரிசல் பிக்சர்ஸ்ங்கிற ஒரு டிஏ கம்பெனி. அந்த படம் வந்து 3 கோடி ரூபாய்க்கு சின்ன படத்துக்கு எடுத்திருக்காங்க சார். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நீங்கள் வந்து ஏன் அவுட்டை நிப்பாட்டி இருக்கிறீங்க? அவர் சொன்னார், சார் பெப்சியிலேருந்து எங்கள் நிர்வாகிகள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட அவுட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லி. ஏன் சார் அப்படின்னு கேட்குறேன். இல்லை சார், அந்த படத்துக்கு 25,000 ரூபா பேலன்ஸ் டெக்னீஷியன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, தொழிலாளிகள் கொடுக்க வேண்டிய படம் கிடையாது. ஏன்னா மீடியம் படம், சிறு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் வந்து
எந்த தொழிலாளருக்கும் பேலன்ஸ் வைக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடிய பணம் வந்து சில 1000 ரூபாய் தான். ஆனால் டெக்னீஷியன் போகக்கூடிய பணம் பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய். சரி, எவ்வளவு சார் உங்களுக்கு வர வேண்டியிருக்குன்னு சொன்னேன். இல்லை சார், அவர் ஏதோ டெக்னீஷியன் 20,000 வர வேண்டியிருக்குதா, அதை நீ கொடுத்தாதான் நீ அவுட்டு கொடுக்குறங்க. நான் சொன்னேன், சார் எல்லா இதுக்கு வந்து இப்போ டிஏக்கு வேலை கொடுக்கக்கூடியதோ தயாரிப்பாங்க. ஸோ கேமராமேன் வந்து இங்கே டிஏல கலரிஸ்ட் பண்ணுவார். ஸோ ஓல்டு படத்துக்குமே காப்பிரைட் வந்து பிடிச்சதா சார் காப்பிரைட்டு. ஸோ நீ இந்த மாதிரி நீ பண்ணினீங்கன்னா சட்டத்துக்கு புறமான விஷயம், நாளைக்கு எல்லாம் பிடிச்ச கவுன்சிலாம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறது. திரும்ப இவர் ஃபோன் பண்ணி இது பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு அவங்களோட கூட்டமைப்பில் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்காரு 27/1/25. அந்த லெட்டர் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு அதில் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி கதிரேசன் வந்து தனது சுய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம டெக்னீஷியன் வரக்கூடிய பணம் பாருங்க 25,000 ரூபாய் பணம், இதை வந்து கொடுக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்காரு. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த பிரிசம் பிக்சலுக்கு இந்த கூட்டமைப்பின் சார்பாக பெப்சின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி 27/1/25 அந்த பெப்சி லெட்டர் எல்லாம் கொடுத்திருக்காரு. சார், இப்ப இவர் தான் அந்த படத்தை இண்டஸ்ட்ரியில ரிலீஸ் பண்றதுக்காக எல்லாம் வேலை செய்யறாரா சொல்லுங்க. பத்திரிகை உங்களை வச்சு கேட்கிறவங்க, அவர் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யற மாதிரி, அவர் தான் சினிமாவில் பொறுப்பு இருக்கிற மாதிரி, எங்களுக்கெல்லாம் யாருக்கும் பொறுப்பே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு 25,000 ரூபாய்க்கு படத்தை நிப்பாட்டுறாரு. இதுக்கு சங்கம் போராடிச்சு. இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எதுல ஆரம்பிச்சது அப்படிங்கிறத விட்டுட்டாரு உங்களுக்கு. அண்ணன் தலைவர் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. அதாவது தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் சினியர் ஏஜென்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அதில் ஒரு 200 பேர் 250 பேர் மெம்பராக இருக்கிறாங்க. ஒரு படத்துக்கு ஒரு க்ரௌடான ஷூட்டிங் வச்சுக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு பார்க்கில் எடுக்கிறோம், ஒரு கல்யாண மண்டபத்தில் எடுக்கிறோம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுக்கிறோம், ஒரு மாலில் எடுக்கிறோம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு படத்தில் வந்து ஒரு 30 நாள் ஷூட்டிங் எடுக்கும்போது அவங்களோட தேவைங்கிறது 5 10 நாள் தேவைப்படும். அதே ஒரு 50 நாள் 70 நாள் எடுத்தீங்கன்னா 10 15 நாள் தேவைப்படும். ஸோ இப்படி உடன்படிக்கை விஜயன் சார்பிலேருந்து இருந்து இருக்கும். அதாவது தயாரிப்பாளர் நடிகர் சங்கத்தில் நாடக நடிகர்கள் இருக்காங்க சார். ஸோ அவங்கள 10 பேர் எடுக்கணும். ஸோ ஏஜென்சியில் சொல்லிட்டோம்னா அவங்க வந்து ஜூனியர் ஆடிஷன் இருக்காங்க பாருங்க. ஸோ அவங்க 2 பேர் இருக்கணும். ஆனால் இப்போ காலத்திற்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வரதே கிடையாது. என்னென்ன உள்ள போய் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நான் பின்னாடி நான் சொல்றேன் உங்களுக்கு. அதை நாங்கள் பல முறை லெட்டர் கொடுத்தோம், வழிமுறுத்தணும், அதை பற்றி பேச இல்லை அவங்க ஏன் நடிகர் சங்கம் எதுக்கு நாடக நடிகர்கள் பேசுறாங்க அப்படிங்கிறாங்க. சார் அவங்களும் இது இருக்கு, காலகாலமாக விஜயன் சார் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதை நடைமுறைப்படுத்தல அவங்களும் தொழிலாளி மாதிரி அவங்க என்ன வந்தால் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்க போகுது. இல்லை அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இப்போ இருக்கு. அதை தாண்டி நாங்கள் அந்த நடிகர் சங்கத்தில் ஏஆர் ஒரு சில பேர் இருக்காங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் மாதிரி. அவங்கள்ட்ட சொல்லுவோம், அவங்க போய் அப்புறம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்படி பேலன்ஸாக போதுங்க. நடைமுறை ஆகலை. ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வரும். என்னடா அது உள்ள சில விஷயங்கள் இருக்குது அவங்க. சரி என்னடா அப்படின்னு சொல்லி அப்புறம் விசாரிச்சு பார்த்தா ரிச் பாய்ஸ் அண்ட் ரிச் கேர்ள்ஸ் இருக்குது. ஒரு படத்தில் நீங்கள் ஒரு சீன் படான சீன் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நடந்து போகிறது போக்குவரத்து இந்த மாதிரி கேரக்டர். அதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 300 பேர் எடுக்கிறோம் வச்சுங்களேன். அதில் வந்து லேடிஸ்க்கு வந்து 2000 ரூபாய் கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு போய் சேரக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க பணம் 2000 ரூபாய். ஆனால் அவங்களுக்கு போய் கிடைக்கக்கூடிய பணம் வெறும் 1000 ரூபாய். ஸோ இந்த 300 பேருக்கு டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா லேடிஸ் கொடுக்குற படத்தில் 2,5 லட்ச ரூபாய் மிச்சமாகுது. ஜென்ஸ் கொடுக்கக்கூடிய படத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் மிச்சமாகுது. இது ஒரு நாளைக்கு ஷூட்டிங்ல சின்ன படத்துக்கு 3.25 லட்சம் ரூபாய். அப்போ ஒரு நாளைக்கு 30 நாள் படம் வச்சுங்களேன், மினிமம் ஒரு 5 நாள் வந்து இந்த மாதிரி தேவைப்படும். இது நான் சொல்றது மீடியம் சிறு பட்ஜெட் படத்துக்கு. இதே கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படம் வச்சுக்காங்க, 70 நாள் எடுப்பாங்க, 80 நாள் எடுப்பாங்க, 100 நாள் எடுப்பாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன், சூர்யா படத்துக்கு வந்து ஒரு 1000 கிரௌடுகள் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ எவ்வளவு மல்டிப்ளையர் இருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 30 40 ஷூட்டிங் வந்து நடக்குது ஆவரேஜா. ஒரு படத்திலேயே மட்டும் இப்படி அப்படின்னா ஆவரேஜா 5 படமாவது கிரௌடுகள் போக்குவரத்து அப்படி நடக்கும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு 25 30 லட்சம் ரூபாய் ப்ரொடியூசரோட காசு போகுது. அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு போகுது? இந்த படம்லாம் யாருக்கு போய் சேர்ந்து பார்த்தா அப்புறம் தெரிஞ்சு சாமியோட அருகில பங்கு இருக்குன்னு சொல்லி அவருக்கு மட்டும் பங்கு இல்லை. தலைவர் சொன்ன மாதிரி இன்னொரு 4-5 பேருக்கு அது இருந்து போதும் உங்களுக்கு. இதுதான் நாங்கள் ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு கேட்கும் போது இதுல இருந்தா கொஞ்சமா பிரச்சனைகள் அப்படி ஆரம்பம் சொல்லலாம்.
ஸோ இது எங்கேயுமே பேசப்படலை. சரி, ஓகே, பேசுவோம் பேசுவோம் பேசுவோம். எங்கே காரணப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்ல வரவங்க. அதுக்கப்புறம் எங்ககிட்ட காலங்காலமாக தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கான உடன்படிக்கை கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது. சிலதான் பேசுவோம். அவர் வந்து நாங்கள் ஏதோ பார்த்தா விரட்டுறாங்க, அதை பட சொல்றாங்க, ரெட்டு பட சொல்றாங்க அப்படிங்கிறாரு. அப்போ அவர் கிராஃப்ட்ல உள்ள ஒருத்தருக்கு வந்து வேணும்னா அவர் பண்ணா ரெட்டு கிடையாது. அவர் கிராஃப்ட்ல ஒருத்தர் கேட்டாருன்னா அது கிடையாது. ஸோ தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து சார் 200 படம் வருது சார், எத்தனை படம் சர்வேல் ஆகுது? 10% சர்வே ஆகுது. வச்சு 150 படத்தில் எடுக்கக்கூடிய சிறுபட ப்ரொடியூசரும் பெரிய ப்ரொடியூசர்ஸும் 100 படத்தை இழந்துட்டு போறாங்க. அது எடுக்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண படம் 5 கோடியா இருக்கும், 7 கோடியா இருக்கும். ஆனால் லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 கோடி 8.5 கோடியா இருக்கும். ஏன்னா படம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் காப்பி தாண்டி படம் ரிலீஸுக்கு அவங்க செய்யக்கூடிய செலவுகள், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், விடைகளாக இருக்கட்டும், போஸ்டர்ஸாக இருக்கட்டும், தேட்டரில் பண்ணுறாரு எந்த டியூப்பாக இருக்கட்டும், எக்ஸெட்ரா நிறைய போய்கிட்டே இருக்கு. எடுத்த காசு 7 கோடி ரூபா, லாஸ்ட் பார்த்தா 8.5 கோடி ரூபா இருக்கு. இந்த மாதிரி வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க தொழிலாளர் சொல்லலை. ஆனால் அந்த 100 ப்ரொடியூசரும் தொழிலாளர் குறை வச்சதே கிடையாது, சம்பளம் பேலன்ஸ் வச்சதே கிடையாது. மிஞ்சி படம் என்ன பண்ணியிருப்பாங்க, இயலாமை சூழ்நிலை ஒரு 75% இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 1 நாள் 2 நாள் ஷூட்டிங் பேலன்ஸ் வச்சிருப்பாங்க. ஷூட்டிங் பேலன்ஸ் தொழிலாளர் இருக்கு. அதையும் கூட சில செல் ரிலீஸ்ல கொடுத்துறாங்க. ஆனா இதை போய் மேடையில போய் ஒரு ப்ரொடியூசர்ஸ் பாவம் சார், ப்ரொடியூசர் பாவம் சார், இதை போய் மேடையில சாமினா கொச்சைப்படுத்துறாரு. அவங்க 1 நாள் சம்பளம் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஏங்க 135 நாள் ஒருத்தர் படம் எடுத்திருக்கான் ஒரு தயாரிப்பாளர், 1 நாள் சம்பளம் கொடுக்கல, அதை போய் குறையா சொல்லலாமா சார்? நான் கேட்கிறேன். யார் சார் எடுத்து யார் சார் சம்பாதிச்சுட்டு போறாங்க சொல்லுங்க நீங்க? இன்னைக்கு 1/3 ப்ரொடியூசர்ஸ் கூட கிடையாதுங்க சார், எல்லாம் கார்பரேட்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சர்வே பண்ண முடியல. அவர் எப்படி ஒரு தொழிலாளர்கள் சர்வே பண்ணணுங்கிறாரு. தயாரிப்பாளர் நினைச்சு பாருங்க நீங்க, இந்த 10 வருஷத்தை எத்தனை பேர் கண்டிப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல பெரிய லாபம் கிடைக்கும். நான் 4 படம் எடுப்பேன் வருஷத்துக்கு, அண்ணன் 5 படம் எடுப்பாரு, அவர் 8 படம் எடுப்பாரு. இதையெல்லாம் விட்டுட்டு அவங்க மட்டும் தான் இண்டஸ்ட்ரிக்கு வேலை செய்யறாங்க, நாங்கெல்லாம் ரிலீஸுக்கு வேலை செய்யறோம், ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் யாரும் வேலை செய்யறது இல்லை இப்படின்னு ஒரு இதை அப்படியே ஒரு திசையை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நடப்பு சங்கத்து கூட போய் எப்போ சமீப காலமா நம்ம கூட இந்த உடன்படிக்கை வந்து எப்போ பண்ணாரோ அப்பதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. இதை எங்கேயுமே சொல்லாம, அதான் சொல்ல, ஒரு மனிதனை வந்து தனிப்பட்ட முறையில் காயப்படுத்தினீங்கன்னா அவன் திசை திரும்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் ஆரம்பத்துல இருந்து பெப்சிக்காகவும் எங்களுக்காகவும் ஒன்று நடந்தது அப்படின்னு. இதை தெரியாம வந்து பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ பிரஸ் மீட் மூத்த டைரக்டரான ஆர் உதயகுமார், அவர் நிறைய பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு, ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்காரு. அவர் இன்டர்வியூ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய போகுது. அதாவது 1 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணக்கூடிய படத்துல வெறும் 3 லட்சம் ரூபாய் தான் தொழிலாளர்களுக்கு போது கான்ட்ராக்ட் இல்லாமங்கிறாரு. நான் சொல்றேன், அண்ணன் சொல்லக்கூடிய வழிகாட்டியா இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்து எத்தனை தயாரிப்பாளர் நம்பி வருவாங்க சார், எவ்வளவு பேர் ஏமாறுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பண்ணக்கூடாது. அது பொறுப்புல இருந்துக்கிட்டு நான் வேணா நாளைக்கு 1 கோடி ரூபாய் தர்றாங்கன்னு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு படத்தை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அவரே எல்லா கிராஃப்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறட்டும். ஏன் இப்படி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? தயாரிப்பாளர் வேலை சார், தயாரிப்பாளர் பெப்சி நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார். எல்லா பிரச்சனையும் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் படத்தில் இருக்கிறாரு சார், ஒரு தாய் மாதிரி சம்மையா சொல்றேன், தாய் மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு கதைக்கு அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி கூட ஹெல்ப் பண்ணாத ஒரு சூழ்நிலை வந்து அந்த கதைக்கு ஒரு 50 லட்சமோ 1 கோடி இருக்கும், 1.5 கோடியோ 5 கோடியோ 10 கோடியோ செலவு பண்ணி தான் செலுத்துறாங்க. எல்லா படம் வெற்றி அடைஞ்சதா சொல்லுங்க நீங்க? எல்லா படத்தையும் ப்ரொடியூசர் இது பண்றாங்க. உங்க பெப்சி கிராஃப்ட் தானே பண்ணுது, டெக்னீஷியன் தானே பண்றாங்க. அதை நீங்க சரி பண்ணலாமே. கூட எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க போய். இதுலயே உதயகுமார் சொல்ற இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி தயவு செய்து பொது வழியில பேசும்போது என்னன்னு தெரிஞ்சு பேச நல்லா இருக்கும் சார். ஏன்னா நீங்களாம் மதிக்கக்கூடிய மூத்த இயக்குனர், ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க. இனிமேலாவது கொஞ்சம் பேசுங்க. இந்த அமைப்புகளுக்கு வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சப்போர்ட் பண்ணுது. இதனால வந்து படிச்ச பசங்க, சினிமாவில் சாதிக்க நினைக்கக்கூடிய பசங்க எல்லாருக்குமே ரொம்ப சின்ன இதில் வந்து போராட்டங்கள் லைஃப்ல வாழ்க்கை, அந்த மாதிரி போராடி வரக்கூடிய பசங்களுக்கு இந்த அமைப்பு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும். இது நடந்த உங்களுக்கு விளக்கத்தை சொல்றதுக்கு நன்றி, வணக்கம். பர்டிகுலரா என் பேரை சொல்லி கேட்டதுக்காக என்னுடைய பதில நம்ம சொல்லிடுறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து 2010ஆம் ஆண்டு திரை உலகத்திற்கு ஏறத்தாழ 100 ஏக்கர் நிலத்தை கொடுத்தாருங்க. அதனுடைய ஆணை எண் 4/1/2010 கொடுத்தாங்க. அந்த ஆணை தான் அவர் அன்னைக்கு சொன்னதுல. அதுல வந்து 65 ஏக்கர் எச்சைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 65 ஏக்கர்ல திரு செல்வமணி அவர்கள் சொல்லும் போது சொல்றாரு,
பொது பயன்பாட்டிற்கு அது கட்டுறதுக்கு அந்த ஃப்ளோர் கட்டுறதுக்கு தான் சேர்த்து பர்மிஷன் கொடுத்தாங்க அரசாங்கம்னு சொல்றாங்க. இதுதான் அரசாணை. இந்த அரசாணை பக்கம் 3 பாத்தீங்கன்னா தெளிவா பெப்சி அன்னைக்கு இருந்து பெப்சி வேண்டுகோள் வைக்குது. என்ன வேண்டுகோள் வைக்குதுன்னா, ஒன்றான தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தில் 18,961 உறுப்பினர்கள், 76 வாக்களிக்கக்கூடிய உறுப்பினர்களும் அசோசியேட் உறுப்பினர்கள் உள்ளார்கள். அவர்களுக்கு வீடு கட்டி தருவதற்கும் அது ஒலி கூடங்கள் அமைப்பதற்கும் அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு இடம் ஒதுக்கி தரணும்னு சொல்லிட்டு இவங்க கேட்டாங்க பெப்சில. ஆனா அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க அரசாணை வெளியிட்டதுல 15 ஏக்கர் நிலத்தினை உறுப்பினர்கள் பொது பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்த பின்வரும் நிபந்தனைகளுடன் வருவாய் நிலை ஆணை எண் 24A இன் கீழ் உத்தரவிடப்படுகிறது உத்தரவு. அந்த உத்தரவுல பொது பயன்பாட்டுன்னு சொல்றது அந்த நிலத்துல சாலைகள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், நலவாழ்வு மையங்கள், அஞ்சல் அலுவலகங்கள், வங்கி, மின்சார வாரியம், காவல்துறை, கண்காணிப்பு நிலையம் போன்றதான் அங்க வந்து பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. ஒழிய கமர்ஷியலா கேட்டதை அரசாங்கம் அனுமதிக்கல. 2010 கொடுத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அன்னைக்கு முதலமைச்சராக கொடுத்த ஜிஓ இது. அததான் இப்ப திரும்பி ரினியூல் விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க முயற்சி எடுத்து தலைவர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள்லாம் நாங்க சந்திச்சு நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் பாபா கடிதம் கொடுத்து அந்த கடிதம் 2வது ரினியூல் பண்ண கடிதத்துல உத்தரவுல அதை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த லைன் பண்ணி 5வது ஐட்டம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் கடித நாள் 9/10/2024 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கேட்டுக்கொள்வதற்கு இணங்கதான் இந்த ரினியூலே ஆயிருக்கு. போன மாசம் ஆன ரினியூ, போன வருஷம் ஆன ரினியூல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தலைமையில முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் நேரடியாக சந்தித்து மனு கொடுத்த அடிப்படையில் தான் இந்த ஜிஓ போன வருஷம் ரினியூல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா நீங்க சொல்றாரு, நாங்க வந்து 200க்கும் மேற்பட்ட முறை நாங்க வந்து எல்லாத்தையும் சந்திச்சோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல எந்த விதமான முன்னேற்பாடு இல்லை, நடவடிக்கை இல்லை, எந்த முயற்சி இல்லைன்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கேட்டுக்கொள்வதற்கு இணங்க அரசு ஆணை. அப்படி இருக்க முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி நீங்க தப்பு பண்ணிட்டு அந்த 15 ஏக்கர் என்பது பொது பயன்பாட்டிற்கு ஃப்ளோர் கட்டுறதுக்கு பொது பயன்பாடு இல்ல, கமர்ஷியல் ஆகக்கூடாதுன்னு உத்தரவு. அதை மீறி நீங்க கமர்ஷியல் பண்ணிட்டு நாங்க அதை பண்ணோம்னு அரசு அனுமதி கொடுத்த மாதிரி நீங்க காட்டிட்டு இருக்கிறது தப்பு. அதுதான் நாங்க வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். ஒண்ணு நீங்க அதுக்கு வந்து முறையா விளக்கம் சொல்ல வேண்டியது. நீங்க கோவப்பட்டு இதை வந்து ராதாகிருஷ்ணன் என்ன தெரியும், ராதாகிருஷ்ணன் எப்ப வந்தாரு, நான் எப்ப வந்தா என்ன வந்தாலும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்ககிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்க வீட்டு காசுல நாங்க படம் வைக்கிறோம், உங்ககிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. முதல்ல நீங்க வந்து உங்களுடைய தலைவர் பதவிக்கு அந்த பொறுப்புல இருந்து நீங்க செயல்படணும். நீங்க தப்பு பண்ணிருக்கணும்னு சொல்றோம், தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க, அதை காட்டுங்க, உத்தரவை காட்டுங்க. இந்த என் கையில இருக்கு உத்தரவு, நீங்க காட்டுங்க உத்தரவை. ஆகவே இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்கிற நிர்வாகிகளையும் தயாரிப்பாளர் சங்கத்தையும் நீங்க மீண்டும் மீண்டும் கொச்சைப்படுத்த நினைத்தால் இன்றைக்கு உருவாகி இருக்கிற அமைப்பு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு, இஸ்லாம் படித்திருக்கிற இளைஞர்களுக்கு, அதே போல தமிழ் திரை உலகில் சாதனை செய்ய வேண்டும் என்கிற நன்மற்றவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் நாங்க விரோதி இல்லை, ஆனா உங்க நிர்வாகம் தான் தெரியல. நீங்க போய் எப்ப நீ என்ன தப்பு பண்ண, எதுதான் தப்பு பண்ணு ஒரு மீட்டிங் நீங்க கேட்கறீங்க. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? 50 வருஷமா நீங்க ஒப்பந்தம் கையெழுத்து போடுறீங்க. நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துல கையெழுத்து போடுறதுதான் தப்பு. அடிப்படை அங்கதான் ஆரம்பிச்சுது. அப்ப ஆரம்பிக்குள்ள அதுக்கு மாற்று நீங்க எங்களுக்கு மாற்றி ஒரு இடம் சேர்த்தீங்க, எங்களுக்கு ஒரு மாற்றம் நாங்க உருவாக்கி இருக்கோம். இதுதான் நன்றி. அதாவது 25,000 பேர் இருக்காங்கன்னு ஒரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு. 20,000 பேர் இருக்காங்களான்னா 20,000 பேர் எத்தனை பேர் வேலை கொடுக்குறீங்கன்னு அந்த டேட்டாவை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல எல்லா மாநிலங்களிலும் இந்த மாதிரி ஒரு தொழிலாளர் கூட்டமைப்பு உருவாகி இருக்கு, அந்தந்த மாநிலங்களுக்கு பெயரால் உருவாகி இருக்கு. அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு உருவாகி இருக்கிறது.
எங்க அமைப்பை தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் நிச்சயமாக ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் கழகம் தமிழ் மொழியின் காலை வணக்கம். நான் தயாரிப்பாளருக்கு முன்பு 1970 திரைப்பட உலகத்தில் இருக்கின்றேன். கவிஞர் அவர்கள் என்னை இந்த திரையுலகத்திற்கு கொண்டு வந்து முதலில் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகத்தான் எம்பி சாரிடம் வேலை பார்த்தேன், வின்சென்ட் சாரிடம் கேமராவில் வேலை பார்த்தேன், வெங்கட்ராமன் என்பவரிடம் எடிட்டிங் வேலை பார்த்தேன். இப்படி ஒவ்வொரு துறையும் நான் வேலை பார்த்து கடைசியாக ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் சரணாலயம் என்ற படம் சுந்தரராஜன் டைரக்ஷன், SNS பெருமாள் தயாரிப்பாளர், அந்த படத்திற்கு நான் தயாரிப்பு நிர்வாகிகள் பணிபுரிந்து எல்லா இதுலையும் நான் கார்டு வாங்கி வச்சிருந்தேன். அதற்கு பிறகு நான் பத்திரிகையாளனாக உருவெடுத்து அலை ஓசை போன்ற பெரிய பத்திரிகைகள் எல்லாம் நான் நிருபராக வேலை பார்த்தேன். 8 வருடங்கள் நான் பத்திரிகையாளனாகவும் உங்களோடு நான் பணிபுரிந்து வந்தேன். இந்த தம்பி எல்லாம் இருக்காங்க, எல்லாருக்கும் எனக்கு தெரியும். நான் அதற்கு பிறகு என்னுடைய உழைப்பிலேயே நான் தயாரிப்பாளராக மாறினேன். ஆகையால் நான் என்னதான் தயாரிப்பாளராக இருந்தாலும் என் அடிப்படை நான் ஒரு தொழிலாளி தான். இந்த தொழிலாளிங்கிற காரணத்தினால்தான் நான் பல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துங்கிறது என்னுடைய ஆசை. ஏன் இந்த சங்கம் உருவாச்சுங்கிறதுக்கு நான் காரணம் சொல்லணும். 1968 இந்த பெப்சிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு MB சீனிவாசன் மியூசிக் டைரக்டர், அவரு நிமாய் கோஷ், சர்மா, ரங்கராஜன், ஜூடோ ரத்னம் இது போன்ற மாமனிதர்களுடைய உழைப்பு அந்த காலத்துல எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் நமக்கு மீடியா கிடையாது, ஒரு இது கிடையாது, பத்திரிகை கூட ரொம்ப ரேரா செய்தி போடுற நேரத்துல இவங்க எல்லாரும் உழைச்சு இந்த பெப்சிங்கிறத உருவாக்குனாங்க. சலீல் சௌத்ரி மியூசிக் டைரக்டர் கல்கத்தாவில இருந்து இங்க உட்கார்ந்து முசலை சோமநாதன் ரூம்ல உட்கார்ந்துருப்பார். இவங்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் தான் கோஆர்டினேட் பண்ணி இந்த பெப்சி என்ற ஒரு உருவாக்கியவர்கள் அந்த பெரிய பெரிய மனிதர்கள் தான். அந்த காலகட்டத்துல இந்த பெப்சி உருவாகும் பொழுது வேறு எங்கேயுமே கிடையாது, ஆந்திராவில் கிடையாது, எல்லாம் கிடையாது. எல்லா மாநிலத்தை சேர்ந்த தயாரிப்பாளர்களும் டெக்னீஷியன்ஸும் டைரக்டர்களும் எல்லாரும் சென்னையில் தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஆந்திராவிலையும் கேரளாவிலும் இருக்கக்கூடிய பிரபலமான நடிகர்கள் போறவங்க இங்கே பிறந்து வளர்ந்தவர்கள், இங்கேயே படித்தவர்கள். அது போல நேரத்துல இந்த தென்னிந்தியங்கள் ஏன் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, எல்லாருமே இங்க இருந்தாங்க. அதனால தென்னிந்திய தொழிலாளர் சம்மேளனத்தை அப்பொழுது உருவாக்குனாங்க. இது நடந்து காலங்காலமாக நடந்துகிட்டே வந்துச்சு. இது ஆரம்பிக்கின்ற போதெல்லாம் செல்வமணி என்ற ஒரு நபர் பிறக்கவே இல்லை. அந்த நேரத்திலே இதை ஆரம்பித்து அவர்கள் உழைப்பிலே கொண்டு தொழிலாளர்களை கட்டுக்கோப்பாக கொண்டு தயாரிப்பாளர்களுக்கு பெரும் உதவியாக இருந்து செய்த ஒரு சங்கம் தான் இந்த பெடரேஷன், இந்த கூட்டம், இந்த செல்வமணி என்று இருக்கக்கூடிய பெப்சி. ஆனா இன்னைக்கு காலம் மாற 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 எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்ப தென்னிந்தியங்கிறது போய் கேரளாவில் தனி தொழிலாளர் சங்கம் இருக்கு, ஆந்திராவில் தனியா இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு. இன்னும் சொல்ல போனாக்க நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கங்கள் கூட தமிழ்நாட்டிலிருந்து வர்றவங்களுக்கு அவ்வளவு ஒரு இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய தொழிலாளர் அமைப்புல இந்த சீக்காவில இருந்து ஒரு கேமராமேன் கார்த்திக்னு அவர் அங்க தொழில் போறாரு. உடனே அந்த சங்கம் அங்க அவரை நீங்க வேலை செய்யக்கூடாது, எங்களுடைய சங்கத்துல இருந்து நீங்க பர்மிஷன் வாங்காம எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். கேமராமேன் அசோசியேஷன் அங்க வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய யூனியன். அவர் சொல்றாரு, நான் சீக்காவுக்கு மெம்பரா இருக்கிறேன்னு அந்த கார்டு எடுத்து கேட்கறாங்க. நான் சீக்காங்கிறது ஆல் இண்டியா பூராவுக்கும் எங்களுக்கு இது வருதுன்னு சொன்னேன். இது யாரு இந்த சீக்கானா என்னன்னு கேட்கறான். அது பூரா வீடியோவா இருக்கு, அது உங்களுக்கு தேவைன்னாலும் நான் அந்த வீடியோ கொடுத்தேன். காட்டு இந்த கார்டு எங்களுக்கு அவசியம் இல்லை, நீங்க வேலை செய்யறதா இருந்தால் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கட்டிட்டு எங்க சங்கத்தை கட்டிட்டு நீங்க வேலை செய்ய சொல்றாங்க. 4 நாள் வேலைக்கு 40,000 ரூபாய் அந்த கார்த்திக் கேமராமேனுக்காக அந்த தயாரிப்பாளர் தமிழ் தயாரிப்பாளர் கட்டி அந்த ஆந்திராவில படப்பிடிப்பு முடித்து கொண்டு வந்தாங்க. இந்த சீக்கா என்ன செய்தது, இந்த பெப்சி என்ன செய்தது? அந்த கேமராமேனுக்குரிய இதை வாங்கி கொடுக்க முடியுதாங்களால? தென்னிந்தியா என்று பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தென்னிந்தியாவில் எங்க போனாலும் அந்த அவமானம் பட்டுக் கொண்டிருக்காங்க நம்முடைய தொழிலாளிகள்.
ஆனா இங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய சுயலாபத்துக்காக வேண்டி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால்தான் இந்த தென்னிந்தியங்கிறதை விட்டு தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு உருவாவதற்கு காரணம் எங்களுடைய அவமானங்கள். மற்ற மாநிலங்களுக்கு போகும்போது அவமானங்கள். ஆனால் அதே ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கமும் இப்பொழுது எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இன்னும் நாங்கள் சங்கம் ஆரம்பிக்கிறது இப்பொழுதுதான் வந்திருக்கிறோம். அதற்குள்ளே ஒவ்வொரு இடத்துல இருந்து எங்களுக்கு வருது, நம்ம ஒற்றுமையாக இருக்கலாம், நாங்கள் எங்களுடைய தொழிலாளர்கள் உங்க ஊருக்கு வரும்போது நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள், உங்களுடைய தொழிலாளர்கள் இங்கே வரும்போது நம்ம ஒரு கூட்டாக 4 மாநிலமும் சேர்ந்து ஒரு கூட்டாக இருக்கலாம். நீங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்று ஆந்திராவில் இருந்து எங்களுக்கு கூப்பிட்டு போன்ல பேசினாங்க. கேரளாவில் தான் முதல்ல பேசினாங்க. அதனால் நம்முடைய தொழிலாளர்கள் இங்க வந்து ஒரு தொழிலாளராக இருக்கணும். அந்த தொழிலாளர்களை போராமையும் அடிமையாக வைத்திருக்க கூடாது. ஒரு 25,000 பேர்னு சொல்றீங்க. 25,000 பேர் இருக்கக்கூடிய உங்க சங்கத்துல புதிதாக வந்து விஸ்காம் படிப்பு அப்ப இல்ல. இன்றைக்கு எல்லா கல்லூரியிலும் விஸ்காம் இருக்குது. இளைஞர்கள் பூரா படிச்சுட்டு வந்து தனக்கு தொழில் எங்க பண்றது என்ன செய்யறது தெரியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களை வேலைக்கு போய் சேரலாம்னு சொன்னா அவங்க யூனியனுக்கு போறா, கேமரா யூனியனுக்கு போனீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டுங்கிறான். எல்லா யூனியனுக்கும் வெறும் மேக்கப் யூனியனுக்கு போனா 1 லட்சம் ரூபாய், லைட் மேன் சொன்னா 10 லட்சம் ரூபாய். இப்படி வந்து நீங்க டெபாசிட் கட்டினா தானே பணம் இருந்தா கூட அதை கட்டிட்டு போய் அவனுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு வேணும் இல்ல. அந்த படிச்ச படிப்புக்கு ஒரு வேல்யூ இல்ல. அப்ப இந்த படித்த இளைஞர்களுக்கெல்லாம் எப்படி வேலை கொடுக்கறது? நீங்கள் இந்த வச்சிருக்கிற இந்த 25,000 பேர் சொல்லிட்டே இருக்கிறீங்களே தவிர புதிதாக வர்றவர்கள் எத்தனை பேர் நீங்க வேலைக்கு எடுத்துக்கிறீங்க? இந்த வேலைக்கு எடுக்கணும்னு சொன்னா நீ 10 லட்சம் ரூபாய் கட்டணுங்கிற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கும்? எங்க செய்ய முடியும்? என் பேரனே விஸ்காம் படிச்சுட்டு முத்தையகிட்ட அசிஸ்டண்டா இருக்கிறான். இன்ன வரைக்கும் அவன் வந்து டைரக்ட் யூனியன் ஆக முடியல. ஏன்னா 5 லட்சம் ரூபாய் கட்டணும். அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த தொழிலாளர்கள் ஏன் இந்த வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாங்க ஆரம்பிக்கிறோம்னா எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த மாநில தொழிலாளர்கள் அமைப்பு இருக்கு. அதனாலதான் இதை வந்து இந்த நாங்க இதை ஆரம்பிக்கிறோம். இதை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அடிப்படை தொழிலாளியாக எல்லா இதுலையும் வேலை பார்த்துட்டு வந்ததுனால நான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு இதுல வந்து விலை போட்டேன். அது இப்போ ஆலமரம் மாதிரி தழைச்சு வந்திருக்கு. அதற்கு மூல காரணம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கொடுத்த ஊக்கமும் எங்களுக்கு ஆதரவும் தான். இந்த ஆதரவும் ஊக்கமும் இல்லை என்றால் நாங்கள் இந்த சங்கத்தையே நாங்கள் வந்து செய்திருக்க முடியாது. ஏன்னா எங்களை ஒடுக்குவதற்கும் எங்களை மிரட்டுவதற்கும் என்னென்ன வழியெல்லாம் இருக்குன்னு அத்தனை. 4 நாளைக்கு முன்னாடி கூட நாங்க ஆரம்பிச்சிருக்கிற அந்த கணபதி ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய அந்த பெப்சில இருந்து ஒரு 15 பேர் வந்து இருக்கிறான். வான்னு கேட்டேன், வா உள்ள வந்து பாரு, தைரியம் இருந்தா உள்ளவா, ஏன் வெளியில் நிக்கிறீங்கன்னு கேட்டேன். ஓடிட்டாங்க. இப்படி வந்து வந்து பயமுறுத்தி செஞ்ச ஒரு அமைப்பு இப்பொழுதுதான் நாங்க உருவாக்குறோம். காலத்தில் இதுல வந்து நீங்க எத்தனை யூனியன் வேணாலும் ஆரம்பிக்கலாம், அது கணக்கே இல்லை. ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு சொன்னா அதுல 10 யூனியன் இருக்கு. ஒரு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல ஒரு காலத்துல நான் வந்து அந்த வந்து யூனியன் ஆரம்பிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஆரம்பிக்கும் ஒரே யூனியன் 6,000 பேர் இருந்தான். 12,000 பேர் 8 யூனியன் இருக்கு. அதனால யூனியன் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே இதே இல்லை. இந்த ஒரு போதே நாங்க விலை போட்டு ஆரம்பிச்சிருக்கிற இந்த தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்களுடைய கூட்டமைப்பை கண்டு நீ பயந்து 17ஆம் தேதி அன்னைக்கு நீ சைக்கிள் பண்ணி போராட்டம் சொல்றீங்க, வெக்கமா இல்ல அவருக்கு? ஒரு குழந்தை இருக்கிற குழந்தை நீ வளர்ந்து மரமாகி இருக்கிற நீ ஒரு சாதாரண ஒரு ஆரம்பிக்கிற ஒரு சங்கத்தை ஒடுக்க நினைச்சு அதுக்கு பயந்து போய் போராட்டம் நடத்துறீங்களா? நீ என்ன ஆண்மகன்? நீ எத்தனை தொழிற்சங்கத்தில் எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கிற? உனக்கு என்ன தெரியும்? தொழிலாளர்களுடைய கஷ்டங்கள் உனக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. ஆகையால் இந்த திரைப்பட தமிழ்நாடு திரைப்படங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தொழில் திறமை மிக்கவர்களுக்கும் ஒரு ஊக்கமும் ஆக்கமும் போட்டு அவங்க இந்த துறையில வந்து மிகச்சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சங்கம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு மட்டும்தான் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்வோம். வேற எந்த சங்கத்திலையும் நாங்க நிக்க மாட்டோம். எங்களுக்கு அவங்களோட ஏன்னா தயாரிப்பாளர்களுடைய ஒரு ஆணி வேர் தாய் வீடு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தான். இன்னைக்கு அதுல வந்து 1600 பேர் தயாரிப்பாளர்கள்
இருக்காங்க. அதுல வந்து இல்லாதவங்க 4000 பேர் இருக்காங்க. மொத்தம் 5-6000 பேர் இருக்காங்க. இப்ப இந்த சங்கத்துல இருந்து நாங்க பாதிக்கப்பட்டிருக்க போது நானும் ஒரு படம் எடுத்து பாதிக்கப்பட்டவன். இப்போ ஒரு படம் எடுத்து இந்த 2 நாள் ஆகுது, இன்னும் வந்து நான் போராடிட்டு இருக்கிறேன். அதை வச்சு பண்ணியிருக்கேன் இந்த படம். போராட்டம் இந்த பெப்சியில இருந்து எவ்வளவு போராட்டம். கொடைக்கானல் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. டான்சர்ஸ் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்காத இந்த சாமிநாதன் நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். வெறும் 10,000 ரூபாய் நான் அனுப்புறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்க போய் உட்கார்ந்துருக்கோம். 60 பேரும் ஆளுநத்துல. கடைசியாக அப்புறம் கொண்டு போய் பணத்தை கட்டி எல்லாம் பண்ணிட்டு ராத்திரி கார் வச்சு ஆட்சிக்கு போற வேண்டிய நிலைமைக்கு ஆளாகும். இப்படியெல்லாம் வந்து துரோகம் பண்ற இந்த சங்கம் வந்து பெப்சிங்கிறத வந்து ஒதுக்கி நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்கிறது தயாரிப்பாளர்களுக்கு உற்ற துணையாக நாங்கள் இருப்போம். செலவினங்களை நாங்கள் வந்து பாதியாக குறைப்போம். எங்கள் தொழிலாளர்களுக்கு உரிய பணம் சம்பளமும் நான் தயாரிப்பாளர் பெற்றுக் கொடுப்பேன். அதே நேரத்தில் அவர்களை வந்து நாங்கள் வந்து மிரட்டியோ உருட்டியோ எந்த காரணத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் சகோதரர்களாக தான் அவங்களோட பாதிச்சு நாங்கள் அவங்களோட. அதனால இந்த சங்கம் தமிழ் திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்புங்கிறது மக்களை, அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிக்கிறது, அவங்களுக்கு கொடுக்கணும். டிஸ்காம் படிச்சவங்களுக்கு நிறைய பேர் இப்ப நாங்கள் இதுல விளையாடிட்டோம். 5000 அப்ளிகேஷன் வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 3000 அப்ளிகேஷன் எங்களுக்கு வந்துருச்சு. இன்னும் மீதி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த சங்கம் வந்து நாங்க பெப்சியை வந்து எதிர்த்தோ செஞ்சோ இல்லை. எங்களுக்கு நாங்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் ஆரம்பிக்கின்றது இந்த சங்கம். தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கிட வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் யூனியனில் லட்சக்கணக்கில் கட்டணம் செலுத்தி உறுப்பினராக சேர முடியாத சூழலில் உள்ள சினிமாவில் சாதிக்க துடிக்கும் டிஸ்காம் படித்த இளைஞர்களை ஊக்குவித்து சினிமாவில் சாதிக்க வைக்க வழிகாட்டியாக இருக்கவே இந்த தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு துவங்கப்பட்டுள்ளது. அதனை வேண்டாம் என்று ஏன் செல்லுமணி அவர்கள் கூறுகிறார்கள்? அதுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தில் 25,000 தொழிலாளர்கள் உள்ளார்கள் என்று கூறும் சம்மேளன தலைவர் செல்லுமணி அவர்களே, தொழிலாளர்கள் என்பவர்கள் தினப்படி வாங்குவது என்பது தங்களுக்கு தெரியாதா? இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், எழுத்தாளர்கள், எடிட்டர், இசையமைப்பாளர்கள் இவர்கள் எல்லோரும் தினப்படி வாங்கும் தொழிலாளர்களா? அவர்களை எப்படி தினப்படி வாங்கும் தொழிலாளர்கள் என்று கூறுகிறீர்கள்? அப்படியான கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்டில் உள்ளவர்களும் தினப்படி வாங்கும் தொழிலாளர்களா? தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இன்னொரு அங்கம் என்று கூறும் திரு செல்வமணி அவர்களே, தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால்தான் தொழிலாளர்கள் நன்றாக இருப்பார்கள் என்ற அடிப்படை தெரியாதவரா நீங்கள்? தயாரிப்பாளர்கள் தான் நமக்கு வேலை வழங்கும் முதலாளிகள். அப்படி இருக்கையில் அனைத்து துறையிலும் தயாரிப்பாளர்கள் தான் அரவணைத்து காத்து வருகிறார்கள். அதற்கு உதாரணமாக விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவராக உள்ள திரு கே ராஜன் ஒரு தயாரிப்பாளர், திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திரு அபிராமி ராமன் ஒரு தயாரிப்பாளர், நடிகர் சங்கத்தின் தலைவர் திரு நாசர், செயலாளர் திரு விஷால், துணைத் தலைவர் திரு கருணாஸ் தயாரிப்பாளர்கள், எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திரு கே பாக்கியராஜ் தயாரிப்பாளர், திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் திரு ஆர் உதயகுமார் ஒரு தயாரிப்பாளர், மேனேஜர் யூனியன் தலைவர் திரு பாரகோபி அவர்களும் தயாரிப்பாளர், சின்னத்தறி கூட்டமைப்பு தலைவர் திரு ஹரிராஜன் அவர்களும் தயாரிப்பாளர், PRO யூனியன் தலைவர் திரு விஜயமுரளி அவர்களும் ஒரு தயாரிப்பாளர். அவ்வளவு ஏன் 3வது முறையாக தொழிலாளர் சம்மேளனத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் திரு RK செல்லுமணி அவர்களே தயாரிப்பாளர் தான். அவ்வளவு ஏன் உங்கள் சம்மேளனத்தில் இணைக்கப்பட்டுள்ள பிற யூனியன்களின் திரைப்படம் தயாரித்த தயாரிப்பாளர் உள்ளார்கள் என்று ஏன் உங்களுக்கு தெரியவில்லை? தயாரிப்பாளர் மீது இவ்வளவு வெறுப்பு காட்டும் திரு செல்லுமணி அவர்களே ஒரு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தான் பல தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறார். உங்களுக்கு தெரிந்தும் தெரியாது போல் நடிக்கிறீர்களா? இவைகளுக்கு மட்டும் நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம கூட்டமைப்புல வந்து நிறைய பேர் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்க சொல்றோம், அங்கே இருந்து வர்றவங்க எல்லாரையுமே நாங்க ஏற்றுக்க தயாரா இருக்கிறோம். ஆனா எங்கள் சங்கத்தில் வந்து இணைந்தால் எங்கள் சங்கம் கொடுக்கின்ற சம்பளம் நாங்கள் இருக்கக்கூடிய என்ன இருக்கோ அதற்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும். அவங்க பெப்சியில வாங்குற சம்பளத்தை இங்க வாங்கி கொடுங்கன்னா நாங்க வாங்கி கொடுக்க முடியாது. இங்க நாங்கள் தயாரிப்பாளர்களுடைய படம் எடுக்கின்ற அந்த இதற்கு நாங்க என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்றோமோ அதுக்கு இருந்து அவங்க எல்லாரையும் அரவணைச்சு பெப்சியிலிருந்து வரக்கூடிய எல்லா தொழிலாளர்களும் நாங்கள் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. ரொம்ப நேரம் பேசணும்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த தமிழ்நாடு கூட்டமைப்பு தொழிலாளர் கூட்டமைப்பு நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஸ்டார்ட் பண்ணி தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா
ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்களுக்கு வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அதனால தயாரிப்பாளர் சங்கத்துல நிர்வாகிகள் எல்லாம் ஒரு அணுகுமுறை போயிட்டு கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சங்கத்தையும் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். தைரியமா உங்க கையில ஒப்பந்த பொருள் உத்தரவு கொடுத்துருக்காரு தலைவர். ஒன்றும் இல்லை, என்னுடைய படம் வந்து மொழி இருந்துன்னு கொடைக்கானல்ல வந்து படம் ஷூட்டிங் போயின்னு இருக்கு. ஒரு மாசம் ஷெட்யூல் ஒரே ஷெட்யூல எடுக்கிறோம். எடுத்துன்னு இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்து இருக்கும்போது என்ன செய்யறாங்க, என் படத்துக்கு வந்து இல்ல நீங்க வந்து லெட்டர் எழுதி கொடுத்தாதான் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் முக்கியமான நம்பர்கள்லாம் வந்து அங்க ஷூட்டிங்ல கேட்கறாங்க. 150 பேர் வேலை செய்யறாங்க. நைட் 10 டே பாவம் தொழிலாளர்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. எந்த ஒரு பேமெண்ட் எல்லாம் வந்து 2 நாளைக்கு ஒரு நாள் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிருந்தோம். அந்த தொழிலாளர்கள் வந்து எல்லாரும் ஒன்னா சரி, ஏங்க நல்லா ப்ரொடியூசரு காசு கொடுத்துங்க இருக்கு, நீங்க வந்து எதுக்குங்க இப்படி கஷ்டப்படுறீங்களே, நாங்க நல்லா இருக்கு வேலை இல்லாம இருந்தோம், இப்பதான் சார் வேலை கொடுத்துருக்காரு, அது ப்ரொடியூசர் ஏங்க இப்படி கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தி அந்த பெப்சி தொழிலாளர்களே சொல்றாங்க. சொல்லி அவங்க கேட்கல, லெட்டர் கொடுத்தாதான் நீங்க ஷூட்டிங் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன், நிர்வாகம் வந்து பகை இல்லை, பகை இருந்தாலும் தொழிலாளர்கள் வந்து எனக்கு பகை இல்லை, நான் கண்டிப்பா லெட்டர் தரேன். அதை என்னன்னாக்க அவங்க என்ன கேட்கறாங்க, எங்களுடைய தொழிலாளர்களை போட்ட அக்ரிமெண்ட் படி நீங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு. டெய்லி கொடுத்துருந்தாப்பா இருக்கேன், கொடுக்காம இல்லையப்பா, இல்லைங்க நீங்க லெட்டர் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு வற்புறுத்துறாங்க. யாரும் தொழிலாளர் கேட்கல, முக்கியமான நிர்வாகிகள் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறாங்க. உடனே லெட்டர் எழுதி, ஏன்னா இவங்க 150 பேருடைய வாழ்வாதாரம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு போன வாரம் நாங்க வந்தோம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கு. ஒண்ணு இல்ல, சிம்பிளா இன்னைக்கு பேசுறாரு ஒரு முக்கியமான எங்க தயாரிப்பாளர், ஒரு அதாவது மூத்த தலைவர், அவர் சொல்றாரு நிரந்தர முதல் தலைவரா இருப்பாரு எங்க பெப்சில. அவர் சொன்னாவே அது ஏதோ காரணம் இருக்கும். நிரந்தரம்னாக்கா என்ன, ஒரு குயிக்கா ஒரு அவுட் ஆயிடுவார் கதையில பேசுறாரு அவரு. அதனால நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரல. ஏன் சொல்ல வரேன்னா, எப்பவுமே தன்னுடைய தாய் சங்கத்தை வந்து தாய்க்கோ பேசக்கூடாது. நீ போறியே போ, அந்த என்ன வேலை சரி அதை போய் பாரு, நம்ம சங்கத்தை பத்தி குறை சொல்லாத. இங்க இரவும் பகலுமா தலைவரும் செயலாளர்களும் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்களுக்கு சரி எந்தெந்த பிரச்சனைகளும் கூப்பிட்டு வீட்டு போய் பேசி கௌரவம் பார்க்காம அந்த பிரச்சனையை இது பண்றாங்க. அதனால இப்ப ஒண்ணு இல்ல, ரோட்ல போறவங்க எல்லாம் வந்து சங்கத்தில் உறுப்பினரை சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இல்லைங்க, நான் 10 லட்ச ரூபா வாங்கலுங்க, 5 லட்ச ரூபா வாங்கலுங்க, ஒரு 5000 ரூபாய் வாங்குறோம், 2500 ரூபாய் வாங்குறோம். ஏன்னா ரோட்ல போறவங்களுக்கு வந்து நாங்க சும்மா உடனே கார்டு கொடுக்கல, அவங்கள கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்து அவங்க திறமைய படிச்ச பட்டதாரி திறமையை பார்த்துதான் நாங்க செலக்ட் பண்றோம். அதுக்காக நான் ரோட்ல போறேன்னா அவன் மனிதன் தானே, படிச்சிருக்கான்ல, ஒரு குடிசை வீட்டுல இருந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கான், அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அவன் கஷ்டம் எப்படி, அவன் போய் 5 லட்ச ரூபாய் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. வேணும் வேணப்பா எனக்கு 5000 ரூபாய், அந்த 5000 கூட 2 இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டு, ஒரே இதோட கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டுன்னு சொல்லி எங்க தலைவர் எல்லாம் வந்து எந்த ஒரு உறுப்பினர் சேர்த்தாலும் நீங்க அவங்க திறமையை ட்ரைனிங் கொடுத்து எடுங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு எடுத்து இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கோம். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நாங்க ஸ்டெடியா இருந்து இந்த சங்கத்தை வந்து உறுதிப்படுத்தி நாங்க 10 பேருக்கு வேலை கொடுப்போம். நன்றி, வணக்கம்.